ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம தலை QLA 3F சேனல் கேரளா லாட்டரியோடைய ஏ போர்டுக்கான கெஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை 11/8/2024 அக்ஷயா AK 664க்கான கெஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் கெஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ எதுவுமே கிடையாது. நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு வேணும்னா மட்டும் பயன்படுத்திக்கலாம். ஒருவேளை கெஸிங் எதுவும் பிடிபடலைன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலும் ஏ போர்டுக்கு ஒரே ஒரு நம்பர் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். டெய்லி ஒரே ஒரு ஏ போர்டு நம்பர் மட்டும் வேணும்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் நண்பா. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைக்கான கெஸிங் பார்க்க போகிறோம். அதனால் ஞாயிற்றுக்கிழமை ரிசல்ட்டு அந்த ட்ராவுக்கான எக்ஸாமில் கொண்டு வந்திருக்கோம். ஃபுல் ப்ரைஸ் ரிசல்ட்டை கொண்டு வந்திருக்கோம். லாஸ்ட்டில் இருக்கிற 3 டிஜிட் தான் நம்மளுடைய ஏபிசி போர்டு. கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை 939 நம்மளுடைய ஏபிசி போர்டு. ஃபுல் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் 622,939. அதுக்கு முந்தின ட்ரா பார்த்தீங்கன்னா 368, அதுக்கு முந்தின ட்ரா 150, அதுக்கு முந்தின ட்ரா 324 சொல்லிட்டு இப்படி எல்லாமே நம்மளுடைய ஞாயிற்றுக்கிழமை ரிசல்ட்டு அந்த ட்ராவுக்கான எக்ஸாமில் கொண்டு வந்திருக்கோம். இந்த ட்ராவுடைய எக்ஸ்னு பார்த்தீங்கன்னா பிசி போர்டோட 1 ப்ளஸ் பண்ணும்போது நம்மளுக்கான ஏ போர்டு நம்பர் கிடைக்கிது நண்பா. இந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த 4 ட்ரா எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். இங்கே நான் வந்து இந்த 7 to 9 கொண்டு வந்திருக்கேன் நண்பா. இதில் வந்து நம்ம கெஸ்ஸிங்கை உருவாக்க போகிறோம். இந்த 7 to 9 அப்படி கீழே கொண்டு வந்துடலாம். அதாவது 7 to 9. இதில் பிசி வந்து நம்மளுக்கு 29 இருக்குது, அதனால் இங்கே +11. இது எல்லாமே ஸ்டைட் ப்ளஸ் தான், அதனால் 10க்கு 0 மிச்சம்லாம் ஆட் பண்ண வேணாம். 9ஓட 1 கூட்டினோம்னா 0, இங்கே 2ஓட 1 கூட்டினோம்னா 3, அப்போ 3 அல்லது 0. இதுதான் நம்மளுக்கு நெக்ஸ்டாக்கான ஏ போர்டு அல்லது ஆல். ஏ போர்டா அல்லது ஆல் போர்டா, 3 அல்லது 0. இப்போ நம்மளுக்கு இந்த 7 to 9க்கு அப்புறம் 3 0 கிடச்சிருக்கு. இதுக்கப்புறம் அந்த ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நம்மளுக்கு ரிசல்ட்டு 3 to 4 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 3. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இதில் போர்டுன்னு பார்த்தா நம்மளுக்கு ஏ மட்டும். ரொம்ப சிம்பிள் தான், ஜஸ்ட்டு பிசியோட 1 ஆட் பண்ணுறோம் நண்பா. இப்போ 3 to 4க்கு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். 3 to 4 இதை நம்ம அப்படி கீழே கொண்டு வந்துடலாம். 3 to 4 +1. இப்போ இதை கூட்டிடலாம். 4ஓட 1 கூட்டினோம்னா 5, 2ஓட 1 கூட்டினோம்னா 3 அல்லது 5. இதுதான் நம்மளுக்கு நெக்ஸ்டாக்கான ஏ போர்டு அல்லது ஆல். 3 அல்லது 5. இந்த 3 to 4க்கு அப்புறம் அந்த ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நம்மளுக்கு ரிசல்ட்டு 150 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 5. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட போர்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு பி கிடச்சிருக்கு நண்பா. ஸோ போன ட்ரா ஏ போர்டு கிடச்சிருந்துச்சி, இந்த ட்ராவில் நம்மளுக்கு பி போர்டு கிடச்சிருக்கு. இப்போ 150க்கு பார்க்கலாம். சேம் ஃபார்மேட் தான். இந்த 150 அப்படி கீழே கொண்டு வந்துடலாம். 150 இதோட +11. இப்போ இதை கூட்டிடலாம். 0ஓட 1 கூட்டினா 1, 5ஓட 1 கூட்டினா 6 அல்லது 1. இதுதான் நம்மளுக்கு நெக்ஸ்டாக்கான ஏ போர்டு அல்லது ஆல். 6 அல்லது 1. இப்போ இந்த 150க்கு அப்புறம் நம்மளுக்கு 6 அல்லது 1 இருக்குது. இப்போ இதுக்கப்புறம் அந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா அதாவது இந்த 150க்கு அப்புறம் நம்மளுக்கு ரிசல்ட்டு 368 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 6. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட போர்டுன்னு பார்த்தா மறுபடியும் நம்மளுக்கு பி போர்டு. ஸோ இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டுக்கு அப்புறமா 2 பி போர்டு கிடச்சிருக்கு நண்பா. இப்போ 368க்கு பார்த்துட்டு இந்த ட்ராவுக்கான கெஸிங் என்னென்னு பார்க்கலாம். ஸோ 3 ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு கண்டினியூஸாக டச்சஸ் இருக்குது. இந்த கெஸிங்கில் ஏதாச்சும் குழப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை ரிசல்ட் எடுத்து நம்மளுடைய இந்த எக்ஸை பயன்படுத்தி பாருங்கள். இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு அதிகப்படியாக ஏ போர்டு தான் நம்ம கிடச்சிருக்கு. அதனால தான் நான் ஏ போர்டுன்னு கொண்டு வந்திருக்கேன். வேணும்னா நீங்கள் ஆல் போர்டில் பயன்படுத்திக்கலாம். ஸோ இங்கே போர்டுகளை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் 2 ட்ரா நம்மளுக்கு பி போர்டு தான் கிடச்சிருக்கு. அதுக்கு அடுத்த ட்ராக்கள் நம்மளுக்கு ஏ போர்டில் தான் கண்டினியூ ஆகுது. அதனால தான் நான் ஏ போர்டு கொண்டு வந்திருக்கேன். வேணும்னா நீங்கள் ஏ போர்டில் பயன்படுத்திக்கலாம், அப்படி இல்லாட்டா ஆல் போர்டுக்குள்ளே யூஸ் பண்ணிக்கலாம் நண்பா. இப்போ 368க்கு பார்த்தலாம். இதை அப்படியே கீழே கொண்டு வந்துடுவோம். 368 +11. இப்போ இதை கூட்டிடலாம். 8ஓட 1 கூட்டினா 9, 6ஓட 1 கூட்டினா 7 அல்லது 9. இதுதான் நம்மளுக்கு நெக்ஸ்டாக்கான ஏ போர்டு அல்லது ஆல். 7 அல்லது 9 நம்மளுக்கு இந்த 368க்கு அப்புறம் கிடச்சிருக்க ஏ போர்டு அல்லது ஆல் போர்டு நம்பர். இப்போ இதுக்கப்புறம் இந்த ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நம்மளுக்கு ரிசல்ட்டு
939 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 9. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸு. அதோட இந்த இடத்துல ஏ அண்ட் சி நண்பா. ஸோ மொதல் தடவையாக நம்மளுக்கு பெய்ட்ஸ் கிடச்சிருக்கு. அதோட புது போர்டு நம்மளுக்கு சி போர்டு. இப்போ 4 எக்ஸாம்பிள் பார்த்தாச்சு. கண்டினியூஸாக நம்மளுக்கு டச்சஸ் இருக்குது. இப்போ இந்த ட்ராவுக்கு நான் கெஸ்ஸிங்கை பார்க்கக்கூடிய கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். ஏன்னா இந்த 939 தான் நண்பா நம்மளுடைய போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை ரிசல்ட்டு. போன வாரம் நம்மளுக்கு டபுள் கிடச்சிருந்துச்சு. ஸோ இந்த வாரம் இதில் தான் நம்ம ஏ போர்டு எடுக்க போகிறோம். வேணும்னா நீங்கள் ஆல் போர்டில் கூட பயன்படுத்திக்கலாம். இப்போ இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் என்னென்னு பார்க்கலாம். 939 இதை அப்படி கீழே கொண்டு வந்துடும். 939 + 11. இப்போ இதை கூட்டிடலாம். 9ஓட 1 கூட்டினா 0, 3ஓட 1 கூட்டினா 4, 40 கிடச்சிருக்கு நண்பா. இந்த ட்ராவுக்கான ஏ போர்டு நம்பராக 4 அல்லது 0ன்னு கிடச்சிருக்கு. இதை அப்படியே கீழே எடுத்து எழுதலாம். ஏ போர்டு அல்லது ஆல் போர்டு 4 அல்லது 0. 4 அல்லது 0ன்னு கிடச்சிருக்கு. உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ அல்லது நீங்கள் எதை எடுக்கணுங்கிற கட்டாயமெல்லாம் கிடையாது நண்பா. மெத்தட் படி தான் போட்டிருக்கோம். சிம்பிள் மெத்தடாக இருந்தாலும் நான் ஃபஸ்ட்லேயே சொன்னதான். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை ரிசல்ட் எடுத்து நம்மளுடைய இந்த எக்ஸை பயன்படுத்தி பாருங்கள். 4 அல்லது 0 இந்த ஒர்க் அவுட் ஆச்சுன்னா நம்மளுக்கு பெய்ட்ஸ் கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஏன்னா ஒரே ஒரு தடவை தான் நம்மளுக்கு டபுள் கிடச்சிருக்கிறதுனால இந்த ட்ராவில் 44 அல்லது 00 கிடைக்க சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லாட்டினா 4004 வர வாய்ப்புகள் இருக்குது. கெஸ்ஸிங் எதுவும் பிடிப்படலட்டுனா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது நண்பா. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலும் ஏ போர்டுக்கு ஒரே ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டுருக்கோம். கட்டாயம் கிடையாது. வேண்டாம் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சில நண்பர்களுக்கு வந்து டெய்லி நம்பர் கிடச்சா போதும்னு நினைப்பீங்க. ஸோ அந்த மாதிரி நண்பர்கள்லாம் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். கட்டாயம் கிடையாது. வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் 4 அல்லது 0ன்னு கிடச்சிருக்கு. ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸ்ஸிங் எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகுது. ஃபுல்லாக பாருங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதில் இந்த ஸ்கிப் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுற நண்பர்லாம் தயவு செஞ்சு ஃபுல்லாக பார்த்துருங்க. அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன்னு புரியும். அதுக்கப்புறமா உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை 11/8/2024 அக்ஷயா AK 664க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். ரொம்ப சிம்பிளாக தான் பார்த்துருக்கோம் நண்பா. 4 எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோம். இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஏ போர்டுன்னு நான் கெஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஆல் போர்டில் வேணால் நீங்கள் ஆல் போர்டில் பயன்படுத்திக்கலாம் நண்பா. பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நான் ஃபஸ்ட்டில் சொன்ன மாதிரி டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா உங்களுக்கு சண்டே டு சண்டே ரிசல்ட் எடுத்து நம்மளுடைய இந்த எக்ஸு பிசியோட டபுள் ஒன்று ஆட் பண்ணி பாருங்கள். சேம் ஃபார்மேட் தான் காட்டும். ஏன்னா நம்ம கெஸ்ஸிங்கை பொறுத்த வரைக்கும் சிம்பிள் மெத்தடாக இருந்தாலும் ஓப்பனாக தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். மறைக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது நண்பா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.